குளுக்கோஸ் எப்படி ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? வித் ஹைட்ராக்சிலமீன் hydroxylamine formula will be NH2OH. NH2OH. இப்போ நம்ம குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் CH, இந்த ரெண்டாவது ஃபார்முலா நான் சொன்னல அதே மாதிரி எடுத்துங்க. CH OH 4 times CH2OH. hydroxylamine NH2OH. NH2OH எடுங்களா? இல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு இன்னும் இது இப்படியாவது எழுதலாம். இல்ல ப்ராடக்ட் இன்னும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல தெளிவா எழுதுறதுக்கு ஈஸியா எழுதுறதுக்கு NH2OHன்றத என் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க, நான் இப்படி NH2OH இப்படி எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ப்ராடக்ட் எப்படி எழுதிட்டேன்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த ஓவும் H2ஐயும் பென்சிலால மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி வாட்டரா ரிமூவ் பண்ணி எழுத போறீங்க. ரிமைனிங் அப்படியே எழுதுங்க. CH டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்டோட NOH, தென் CHOH 4 times CH2OH. இது பேர் குளுக்கோஸ், இது பேர் குளுக்கோஸ் ஆக்சிம். ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆனிச்சுன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் என்னன்னா ஆக்சிம். என்ன ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோன் அதோட பேரோட ஆக்சிம் சேர்த்துக்கிட்டா போதும். நீங்க அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டா அசிட்டால்டிஹைட் ஆக்சிம், அசிட்டோன் எடுத்துட்டா அசிட்டோன் ஆக்சிம், குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க குளுக்கோஸ் ஆக்சிம் வரும்.